எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கேன். சுகாதார ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க வந்து டேரக்டாவோ இல்லை வந்து தபால் மூலமாவோ நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். எந்த போஸ்டிங் வந்து நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங்கான நேம் வந்து இங்க எழுதிடணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடணும். நீங்க உங்க பேரு, உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி கொடுத்துட்டு 1/1/2024 படி என்ன வயசோ அந்த வயசு நீங்க வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாத அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கணும். இப்போ பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி, எஸ்சினா எஸ்சி. ஸோ அதுக்குரிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி, ஸோ மினிமம் வந்து 8வது இருந்தாவே போதும். ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்களா இல்ல வந்து வேற என்ன படிச்சிருக்கீங்களா அந்த கல்வி தகுதியை வந்து நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களோட மொபைல் நம்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இங்க என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறையில நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்கு, அதோட சான்றிதழ் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இல்ல, நோ கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நிரந்தர முகவரி இல்ல தற்காலிக முகவரி வந்து என்னவோ அதாவது ஷார்ட்டா நீங்க எழுதிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை எதனா இருக்குனாக்கா அதோட ப்ரூஃபையை நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க இருந்து அப்ளை பண்றீங்க அந்த இடம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேதி, உங்க வந்து உங்க கையெழுத்து போட்டு ரீசெண்டா நீங்க எடுத்த அந்த போட்டோவை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஒட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஜுகேஷன் சர்டிபிகேட், முன்னுரிமை எதனா இருக்குனாக்கா அதோட சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட சைன் போட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க அனுபவம் என்ன இருந்துச்சுன்னா அதோட சான்றிதழ நீங்க வந்து ஒரிஜினல் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா தகவல் மேலாளர் போஸ்ட்டுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தகவல் மேலாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து கணினி அறிவியல் முதுநிலை பட்டம் அல்லது பொறியியல் பட்டம், அதாவது ஐடி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எதனா வந்து நீங்க வந்து படிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தகவல் மேலாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பூதியமா வந்து 20,000 ரூபாய் வந்து ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆய்வக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியா 8வது படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,500 ரூபாய் வந்து சேலரியா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தகுதி, வயது, இன சுழற்சி மற்றும் விண்ணப்ப படிவம் போன்ற அனைத்து விவரங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு கடைசி தேதின்னு வந்து பாத்தீங்கன்னா 5/7/2024 நீங்க வந்து மாலை 5 மணிக்குள்ள வந்து நீங்க வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க, தகுதியான இருக்கவங்க தாராளமா இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.